Hello everyone, welcome to another video in our Polity series. இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோங்க. என்னென்னா டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி அண்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டோட ப்ரொசீஜர். இந்த ஏரியா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கான்செப்சுவல் கிளாரிட்டி ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு ஏரியா. லாட் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் அண்ட் கன்ஃபியூசிங். ஏன்னா எதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி வரும், எதுக்கு எஃபெக்டிவ் மெஜாரிட்டி வரும், சார் எதுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி வரும்னு கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. அண்ட் ஜஸ்ட் த ப்ரொசீஜர் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய சின்ன நியூவான்சஸ் அதையும் நம்ம ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கிட்டா a lot of questions have been repeatedly asked from this area. அதை டேக்கிள் பண்ண நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Now, types of majorities அப்படின்னு நம்ம சொன்னாலே 4 broad types of majorities நம்ம பார்ப்போம். Simple majority, absolute majority, effective majority, special majority. And special majorityக்குள்ள சில specific types இருக்குது, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப டீட்டெயில்டாக கான்செப்சுவல் கிளாரிட்டியோட பார்ப்போம். Don't worry. First we will talk about simple majority, or it is also called as functional or working majority. ஒரு எக்ஸாம்பிளுக்கு what we'll do is let us assume அது வந்து ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியாக இருக்கலாம், இல்லை லோக்சபா, ராஜ்யசபா, இப்படி எந்த ஹவுஸாக இருந்தாலும். ஸோ அசியூம் பண்ணிக்கலாமே அந்த ஹவுஸோட டோட்டல் மெம்பர்ஷிப் 200 அப்படின்னு வச்சுக்கலாமா. ஸோ 200ல் let us assume there is a term called as present and voting, P&V அப்படின்னு சொல்லுவோம். அதாவது present and voting அப்படின்னா இப்போ 200 people இருக்காங்க இல்லையா, அதில் ஒரு 180 people வந்து அன்னைக்கு ப்ரெசண்ட்டாக இருக்காங்க. ஓகே, அண்ட் அதில் ஒரு 170 people ஓட் பண்ணுறாங்க. Now this is your P&V, அதாவது ப்ரெசண்ட்டாகவும் இருக்காங்க, ஓட்டிங்கும் பண்ணுறாங்கங்கிறது. இதில் சிம்பிள் மெஜாரிட்டி என்ன சொல்லுது, 50% P and V, which means 170ல் 50% எடுத்துக்கணும். 85 + 1 86 ஓட்ஸ் இருந்தால் அந்த பர்டிகுலர் பில் பாஸ் ஆகிடும். அது எந்த மாதிரி, ஒரு சிம்பிளான ஒரு ஆர்டினரி பில்லாக இருக்கலாம், ஒரு மணி பில்லாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பில் இருந்துச்சுன்னா அது அசியூமிங் ஓகே நம்ம எடுத்துருக்கிறது 200 அண்ட் ப்ரெசென்ட் நோட்டிங் 170ல் நம்மளுக்கு அதில் 50% which is 85 + 1 86 ஓட்ஸ் இருந்தால் அது பாஸ் ஆகிடும். Now this is simple majority. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அப்சல்யூட் மெஜாரிட்டி. பட் அப்சல்யூட் மெஜாரிட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி எஃபெக்டிவ் மெஜாரிட்டி என்னென்னு பார்த்துலாம். நம்மளோட கான்ஸ்டியூஷனில் எஃபெக்டிவ் மெஜாரிட்டின்னு இருக்காது, த தென் மெம்பர்ஷிப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸ்பீக்கரோட ரிமூவல் அதிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த தென் மெம்பர்ஷிப்னா என்ன அப்படின்னா, let us assume இந்த பர்டிகுலர் 200 இருக்கு இல்லையா, அந்த 200ல் ஒரு 10 சீட்டு வேக்கண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 வேக்கண்ட் சீட்டை மட்டும் விட்டுருணும். அதை விட்டுட்டிங்கன்னா எவ்வளோ வரும், 190 வருதா. அந்த 190ல் 50% present or voting, சாரி 50% present and voting, which means 190ல் அப்படியே நீங்கள் அதை வந்து டிவைட் பண்ணணும், which is 95 + 1. அப்போ 95 + 1 இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் பில் whatever it is அது பாஸ் ஆகிடும், which is effective majority. இல்லை ஒரு ரெசல்யூஷன், ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் இருந்தால் அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணிட முடியும் யூஸிங் திஸ் தென் மெம்பர்ஷிப். இப்போ அடுத்தது என்ன, அப்சல்யூட் மெஜாரிட்டி. சிம்பிள் பார்த்துட்டோம் இல்லையா, 50% present ஓட்டிங், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. எத்தனை பேர் ப்ரெசென்ட்டாகவும் இருக்காங்க, ஓட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதில் 50% + 1. எஃபெக்டிவ் மெஜாரிட்டினா என்ன, இருக்கிற டோட்டல் மெம்பர்ஷிப் அந்த மொத்தமாக 200 பேர், அதில் வேகன்சிஸ் நவுத்தி வச்சுட்டு 50% + 1. அப்சல்யூட் மெஜாரிட்டி இஸ் வெரி சிம்பிள். எப்பா வேகன்சி எவ்வளோ வேணா இருந்துட்டு போதும், அதை பற்றிலாம் எனக்கு அவ்வளோ இல்லைப்பா, டோட்டல் மெம்பர்ஷிப் எவ்வளோ அதில் ½ + 1 which is 200 இருக்கா. அப்போ அப்சல்யூட் மெஜாரிட்டி அப்படியே ½ + 1 100 + 1. Now this is இதை 3ன்னு வச்சுக்கலாம், இங்கே வச்சுருக்கோம் இல்லையா, இதை 1ன்னு வச்சுக்கலாம், இதை 2ன்னு வச்சுக்கலாம், which is nothing but again see simple majority. நான் இதை 1ன்னு எடுத்துருக்கேன், இதை 2ன்னு எடுத்துருக்கேன், இதை 3ன்னு எடுத்துருக்கேன். ஸோ சிம்பிள் மெஜாரிட்டியில் எவ்வளோ வருது டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியும் பாருங்களேன். 86 இருந்தாலே அந்த பர்டிகுலர் பில் ஆர் whatever resolution will pass. டோட்டலாக 200 மெம்பர்ஷிப், ஆனால் 86 இருந்தாலே இந்த பில் பர்டிகுலர் பாஸ் ஆகிடும் சிம்பிள் மெஜாரிட்டியில். இஃப் இட் இஸ் எஃபெக்டிவ் மெஜாரிட்டி இட் வில் பி 96, ஏன்னா வேகன்சிஸை ரிமூவ் பண்ணிடும். அப்சல்யூட் மெஜாரிட்டி ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸர் 101 இருந்தால் தான் ஆகும். ஆர் யூ ஏபிள் டு see the difference? இந்த டிஃப்ரென்சஸ் தான் கான்செப்சுவல் கிளாரிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டக்குன்னு சிம்பிள் மெஜாரிட்டி ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு ப்ரிலிம்ஸில் சின்ன ஸ்டேட்மெண்ட் வைஸில் அப்படி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஐயோ நம்மளுக்கு அங்கே போய் கன்ஃபியூஸ் ஆகிடும், இது சிம்பிளாக ஸ்பெஷலாக பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார் அப்படின்னு. ஸோ தட் இஸ் வை திஸ் திங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட். நவ் 3 விஷயங்கள் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது என்ன இருக்குது,
ஸ்பெஷல் மெஜாரிட்டி. இதில் நிறைய டைப்ஸ் இருக்குங்க. பட் ப்ராட்லி ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு நம்ம சொன்னாலே வாட் வி யூஸ்வலி மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/3 present and voting plus 50% of the total membership. Now 50% of the total membership na enna ipadana paathom absolute majority illaya, which means special majority ke first type la pathina especially நம்ம constitution amendment bill பத்தி பார்க்க போறோம். அதுக்கான மேஜர் கேசஸ்ல பாத்தீங்க இதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. அதாவது 2/3 present voting plus absolute majority which is 50% of the total membership. Now again we will take the same example. என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்க போறோம்? 200 people இருக்கக்கூடிய ஹவுஸ் இல்லையா? இதில் present and voting எத்தனை இருக்க போகுது? Let us assume 180 present and 180 people மே vote பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ present and voting 180 இல்லையா? இப்போ என்ன ஆகும்? ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? Let us assume for my special majority I will require 2/3 of 180ங்க. Right? 2/3 of 180 which is nothing but 120. So minimum at least 120க்கு மேலே எனக்கு நம்பர் ஆஃப் votes வேணும். and ப்ளஸ்ஸுங்கிறதுக்கு என்ன காரணம், என்ன மீனிங் அப்படின்னா andன்னு அர்த்தம். and அது என்னவாகவும் இருக்கணும்? 50% மேலே இருக்கணும். அதாவது 100 + 1. சார் இது என்ன சார் இது 120 100 + 1? இது எப்போ நம்மளுக்கு கிளியராக புரியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். when the present voting differs sometimes இப்போ 180 பேரும் வந்திருக்கணுன்ற அவசியம் இல்லை. 200ல் வாட் இஃப் கோரம் எப்போவுமே யூஸ்வலாக 10% இருந்தால் கூட போதும். ஓகே, நம்ம பார்லிமெண்ட்டில் படிச்சிருப்போம். அப்போது அந்த என்டையர் மெம்பர்ஷிப்பும் மெஜாரிட்டி பீப்புள் வரணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா? அன்றைக்கி அட்டன் பண்ணுறவங்க கம்மியாக இருக்காங்க. லெட் அஸ் அஸ்யூம் 100 பேர் தான்ப்பா வந்திருக்காங்க. 99 பேர், கால்குலேஷன் ஈஸியாக இருக்கும் அதுக்காக சொல்கிறேன். 99 பேர் தான் வந்திருக்காங்க. அதில் 2/3 எவ்வளோ வரும்? 66 பீப்புள் ஓட் பண்ணணுமா? அப்போ என்ன ஆகிடும்? இந்த இடத்துல 66ன்னு ஆகிடும். அப்போ 66 பேர் போட்டாலே ஒரு கான்ஸ்டியூஷன் மாதிரி. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லோக்சபாவுக்கு there are 550 அப்ராக்சிமேட் நம்பர் ஆஃப் சீட்ஸ், ராஜ்யசபாவில் 250 இருக்குது. நம்ம அசம்ஷன்லேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 66 போதுமா அப்படின்னா இல்லை. அந்த டைமில் தான் இவர் வருவார் 100 + 1 அப்படின்னு. இப்போ 100 + 1 விட நம்ம எடுத்துக்கிட்ட கேஸில் 120 இருக்கா? அப்போ டிபெண்டிங் ஆன் present and voting எப்படி இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெஜாரிட்டி இருந்தால் தான், which is what salient features படிக்கும்போது நம்ம படிச்சிருப்போம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படிப்பட்டது? ரொம்ப அப்படி தட்டினா அப்படியே ஈஸியாக மாறிடும். அப்படி அமெண்ட் பண்ணவும் முடியாது ஈஸியாக. அன்லைக் பிரிட்டனில் இருக்கக்கூடிய அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன். அப்படியே நீங்கள் பாட்டுக்கு ஒரு லா பாஸ் பண்ணலாம். நம்ம ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பினிங்லாம் பார்த்துருப்போம். பிட்ஸ் இந்தியா ஆக்ட்னு போடுவோம். அதுக்கப்புறம் இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட், அது அடுத்தடுத்து வர ஆக்ட் எல்லாமே கான்ஸ்டியூஷன் தான். அந்த மாதிரி ஈஸியாகவும் மாற்ற முடியாது. யூஎஸில் இருக்க மாதிரி இல்லை, ஜப்பானில் இருக்க மாதிரி ரொம்ப ரிஜிடாக ரொம்ப கஷ்டங்க மாற்றுறது அப்படின்னு கிடையாது. இட் இஸ் அ பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. அதுதான் இந்த மெத்தட் which is 2/3 present voting plus absolute majority. இவர் கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி இருந்தால் இவர் பிடிப்பாப்ல, அவர் இருந்தாலும் இவர் பிடிப்பார். திஸ் இஸ் த பிளெண்ட். ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஃபைன். நவ் இதை பார்த்து முடிச்சிட்டோம். ஸ்பெஷல் மெஜாரிட்டி, டிஃபரன்ஷியல் டைப்ஸ், 2/3 present voting and 50% ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஷிப் முடிச்சாச்சா? இது எதுக்காக மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு தான் இந்த பர்டிகுலர் மெஜாரிட்டியை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அபவுட் விச் த ஸ்டெப்ஸ் வி வில் பி சீயிங், டோன்ட் வரி. இப்போ பாருங்களேன், அடுத்த டைப்பு இது ஒரு ஸ்பெஷல் டைப்புங்க. இது எப்படின்னா வெறும் 2/3 present voting தான். ஒன்லி 2/3 present voting. இது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒன்லி ராஜ்யசபா மட்டும் இந்த பர்டிகுலர் மெஜாரிட்டி யூஸ் பண்ணலாம். எப்போ ஒரு நியூ ஆல் இண்டியா சர்வீஸை உருவாக்கணும். லெட்டர் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக நியூஸ்லாம் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஆல் இண்டியா ஜுடிஷியல் சர்வீசஸ்ன்னு ஒன்று கொண்டு வரணுங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. முன்னாடிலேருந்தே அந்த மாதிரி இருக்குது. மெடிக்கல் சர்வீஸ் வரணும்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. யூஸ்வலாக ரெக்வஸ்ட் வந்திருக்கு. அந்த மாதிரி ஆல் இண்டியா சர்வீசஸ்னால் whatever we are writing UPSC இல்லையா, IAS, IPS, அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் சர்வீஸ், இது எல்லாமே வந்து ஆல் இண்டியா சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். மற்றதெல்லாம் குரூப் A, குரூப் B அப்படி போயிடும் இல்லையா. அந்த மாதிரி சப்போஸ் ஆல் இண்டியா லெவலில் ஒரு சர்வீஸ் புதுசாக க்ரியேட் பண்ணணும்னா யார் சார் பண்ணலாம்? ராஜ்யசபா நினச்சா பண்ணலாம். எப்போ சார் பண்ணலாம்? ராஜ்யசபா ஒன்லி 2/3 present votingல ஓட் பண்ணி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்கன்னா தென் இட் கேன் பாசிபிளி பி கிரியேட். இஸ் திஸ் கிளியர்? இன்னொரு விஷயமும் இருக்குது. சப்போஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட் வாண்ட்ஸ் டு பாஸ் அ ரெசல்யூஷன், எதுக்காக? ஸ்டேட் லிஸ்ட்டில். ஸ்டேட் லிஸ்ட்டுங்கிறதே ஒன்லி ஸ்டேட் மட்டும் லெஜிஸ்லேட் பண்ணக்கூடிய சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அதுதான் ஸ்டேட் லிஸ்ட். அவங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது. ஆனால் சில எக்ஸ்ட்ராடினரி கேசஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் ஹாவ் டு லெட் அஸ் சே ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டியை
நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்டேட் லிஸ்ட்டில் அமெண்ட் பண்ண வேண்டிய இல்லை ஒரு லா பாஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்போ எப்படி சார் நடக்கும்னா இதே மெத்தட் தான். ராஜ்யசபா மட்டும் only 2/3% நோட்டிங். இது ராஜ்யசபா மட்டும்தான். லோக்சபாக்கு இந்த பவர் கிடையாது. when you read about parliament அந்த டைமில் உங்களுக்கு தெரியும் ஈக்குவல் பவர்ஸ் ஆஃப் லோக்சபா ராஜ்யசபா இது, அன்ஈக்குவல் பவர்ஸ். அதாவது லோக்சபாக்கு சில இடத்துல அதிக பவர் இருக்கும், ராஜ்யசபாக்கு இருக்கக்கூடிய வெரி ஃபியூ அட்வான்டேஜஸில் இது ரெண்டும் இருக்குது. ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? சி இந்த மாதிரி நுவான்சஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க, போத் ஃப்ரம் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ஆஸ்பெக்ட். அதனால தான் அந்த பாயிண்ட்டையும் நான் இங்கே சொல்கிறேன், ஸோ தட் யூ வில் நோட் இட் டவுன். ஓகே ஃபைன். அடுத்து பாருங்கள், ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் மெஜாரிட்டிஸ், ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எவர் மெஜாரிட்டிஸ் என்னென்னா 2/3 ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஷிப். ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். 2/3 ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஷிப், மொத்த மெம்பர்ஷிப்பில் 2/3. அதாவது இப்போ நம்ம 200ன்னு பார்த்தோம் இல்லையா, அப்போ 200 அசியூம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதில் 2/3 போட்டு பார்த்தீங்கன்னா ரஃப்லி 133.33, 134ன்னு வச்சுக்கோங்க. 134 ஓட்டு 200ல் வரணும். அப்போ தான் என்ன நடக்கும்? இமேஜின் which is the toughest required for what? If you read Article 61, impeachment of the president. பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் மெஜாரிட்டி இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்க. 2/3 ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஷிப். இந்த மெஜாரிட்டிஸ் ஏரியா யூஸ்வலாக எப்படி கேட்பாங்கன்னா டக்குன்னு சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு அப்படி பாசிங் ரெஃபரன்ஸில் போட்டு போயிடுவாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது கூட பவர்ஸ் ஆஃப் த ராஜ்யசபா பற்றி இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த ராஜ்யசபா கேன் அப்படிங்கிறது வித் ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் 2/3% நோட்டிங் அண்ட் 50% அப்படின்ட்டு அங்கே நம்ம டிக் போட்டு வந்துடுவோம். கரெக்டு தானே? இந்த கிளாரிட்டி இருந்தால் இரு ராஜ்யசபா ஆல் இண்டியா சர்வீசஸ் கிரியேட் பண்ணணும் இல்லை ஸ்டேட் லிஸ்ட் பண்ணணும்னா ஒன்லி 2/3 போதுமே, எதுக்கு 50%? அந்த கிளாரிட்டி ரைட். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மணி பில் அண்ட் ஆர்டினரி பில் சிம்பிள் மெஜாரிட்டியே போதும். ஆனால் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி கண்டிப்பாக வேணும். அண்ட் எஸ்பெஷலி ஃபெடரல் எலிமெண்ட்ஸ்லாம் இன்வால்வ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. லெட் அஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் லிஸ்ட்டே அமெண்ட் பண்ணுறாங்க, இல்லை ஜிஎஸ்டி கவுன்சில் அமெண்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் சும்மா சாதாரணமாக பண்ணிட முடியாது. பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் அதை பற்றிலாம் மாற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் ஃபெடரல் ஃபீச்சர், ஸ்டேட்டுக்கும் ஒரு சே இருக்குல்ல. அப்போ நீங்களாம் நினச்சி நீங்களாம் மாற்றிட்டு போயிருவீங்களா சென்ட்ரல்னா? அப்படி முடியாது. ஸ்டேட் எல்லா ஸ்டேட்டையும் வெரிஃபை பண்ணணும். ஸ்டேட்ஸ் போய் கேட்பாங்க, எங்களை எங்கே நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு. ஸோ அவங்களுக்கும் உரிமை இருக்குது. அது எப்படி சார்? தென் இதே 2/3% நோட்டிங் ப்ளஸ் 50% டோட்டல் மெம்பர்ஷிப்பில் பில் லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுத்துலையும் தனித்தனியாக பாஸ் ஆகும். வி ஆர் கோயிங் டு see the steps. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட்ஸ் தனியாக இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸ்லையும் half the number of states, 28 ஸ்டேட்ஸ் இருக்குன்னா அதில் பாதி அட்லீஸ்ட் 14+1 15 ஸ்டேட் அட்லீஸ்ட் அதை ஒத்துக்கிட்டு சிம்பிள் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணும். ஸ்டேட் லெவலில் சிம்பிள், சென்ட்ரல் லெவலில் ஸ்பெஷல். கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்தால் பயந்துடாதீங்க, ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெஜாரிட்டிஸ் இது வரைக்கும் கிளியரா? ஃபைன். நவ் வில் see about the steps in amendment of the Indian Constitution. என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ரைட்டா? See Article 368 procedure to amend the constitution. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். Such a bill can only be introduced in the house of the parliament and not state legislature. லோக்சபாவோ, இந்த இடத்துல நான் சொல்கிறேன் லோக்சபா ஆர் ராஜ்யசபாவில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். which means only the central government can amend the constitution. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் நினச்சா பண்ண முடியாது. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் இந்த பில்லை பாஸ் பண்ண முடியாது. இது ஃபஸ்ட்டு திங். ஏன்னா யூஸ்வலாக ப்ரிலிம்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்லி வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தால் தப்பு இருக்குமோ அப்படின்னு யோசிப்போம். சில இடங்களில் தான் ஒன்லி கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது. ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஒன்லி ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். சரி, அதுக்குள்ளே ஒன்லி லோக்சபா ஒன்லி ராஜ்யசபானும் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் கிடையாது. லோக்சபா ராஜ்யசபா எங்கே வேணால் இனிஷியேட் பண்ணலாம். ஆனால் சென்ட்ரலில் தான் பண்ண முடியும், ஸ்டேட்டில் பண்ண முடியாது. இஸ் தட் கிளியர்? இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட், ஆர்டினன்ஸ் போட்டு கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ண முடியாது. இஸ் திஸ் கிளியர்? அவசர அவசரமாக கொண்டு வந்து பிரசிடென்ட் மூலமாக நம்ம வந்து ஒரு ஆர்டினன்ஸ் போட்டு கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ண முடியாது. இதையும் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் அ வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சி, இதை நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி சின்ன சின்ன நுவான்சஸ் எத்தனை வாட்டி படித்தாலும் நம்மளுக்கு மைண்டில் நிற்காது. ஆனால் நீங்கள் பிவைக்யூஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ரிப்பீட்டேட்டிவாக அப்பப்போ கேட்டுகிட்டே இருப்பாங்க. சின்னதாக அப்படி போகிற போக்கில் ஒரு கேள்வி அப்படி தூக்கி போட்டு போயிடுவாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துடும், இல்லை கொஸ்டினாகவே வந்துடும். ஸோ இந்த கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பாருங்கள், இட் கேன் பி இன்ட்ரடியூஸ் ஈதர் பை அ மினிஸ்டர் ஆர் அ ப்ரைவேட் மெம்பர். எஸ், ஹூஸ் அ ப்ரைவேட் மெம்பர்? ஏற்கனவே நம்ம பிவைக்யூ சீரீஸில் பாலிட்டி சீரீஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் ஸ்டில், ஹூஸ் அ ப்ரைவேட் மெம்பர்? யாரும் ஒருத்தர் எம்பியாக மட்டும் இருக்கார், மினிஸ்டராக இல்லை. சம்மன் ஹூஸ் நாட் அ மினிஸ்டர். மினிஸ்டராக இருந்தால் எஸ், இஸ் அ பார்ட் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ். ஓகே, ஆனால் அப்படி இல்லாமல் இருக்கும்போது அவர் வெறும் எம்பியாக மட்டும்தான் இருப்பார். அதனால் அவரை ப்ரைவேட் மெம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த கேஸில் மினிஸ்டரும் சரி, ப்ரைவேட் மெம்பர். அண்ட் ப்ரைவேட் மெம்பராக இருக்கக்கூடியவங்க அப்போசிஷன் பார்ட்டியாகவும் இருக்கலாம், ரூலிங் பார்ட்டியாகவும் இருக்கலாம் இல்லையா? ஸோ யார் நினைச்சாலும் a constitution amendment bill can be introduced, but please remember, it does not require president's permission.
அன்லைக் சே நம்ம மணி பில் மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா பிரசிடென்ட்டோட ப்ரையர் பெர்மிஷன் வேணும்லாம் படிச்சிருப்போம். இங்கே அது தேவையில்லை. இது படிக்கும்பொழுது ஈஸியாக தான்ப்பா இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு ஃபீல் ஆகும். பட் எண்ட் ஆஃப் த டே எல்லாத்தையும் நீங்கள் படித்து எக்ஸாம் ஹாலில் போகும்பொழுது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன நியூவான்சஸில் தான் அவன் ட்விஸ்ட்டே வைப்பான். அப்படி பொடி வச்சு கேட்பாங்கம்பாங்களே, இங்கே தான் வைப்பாங்க. எப்படின்னா கேன் இட் பி இன்ட்ரடியூஸ் பை ப்ரைவேட் மெம்பர்னா அங்கே ஞாபகம் வரும், ஐயோ ப்ரைவேட் மெம்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா தெரியலையே அப்படின்னு. டக்குன்னு வந்து ஒன்லி லோக்சபா அப்படின்னு வரும்போது ஒரு பயம் வரும். அதுக்கப்புறம் பிரசிடென்ட்டோட ப்ரையர் பெர்மிஷன் தெரியலையே, வரணுமா வரக்கூடாது, அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார் அகெயின், ரைட்? ஸோ இந்த கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். சியர் த பில் மஸ்ட் பி பாஸ்ட் இன் ஈச் ஹவுஸ் பை எ ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஈச் ஹவுஸ் லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் தனித்தனியாக பாஸ் ஆகணும் இந்த பில். எந்த மெஜாரிட்டியில்? ஸ்பெஷல் மெஜாரிட்டி. அண்ட் நவ் வி நோ வாட் இஸ் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. 2/3 present voting and half of the total membership, which is absolute majority, இல்லையா? ஸோ 2/3 present voting plus half of the total membership, இல்லையா? அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெஜாரிட்டியில் தான் நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் நடக்கும். இஸ் இட் கிளியர்? ஃபைன். அடுத்து பாருங்கள், ஈச் ஹவுஸ் மஸ்ட் செப்பரேட்லி பாஸ் த பில். பில்லை வந்து செப்பரேட்டாக பாஸ் பண்ணணும். ஜாயின்ட் சிட்டிங் கிடையாது. ஏன்னா ஜாயின்ட் சிட்டிங் வரும்போது லோக்சபா இன்வேரியபிளி கெட்ஸ் த அப்பர் ஹேண்ட். ஏன்னா 550 மெம்பர்ஸ் இங்கே 250 ரஃப்லி போட்டிங்கன்னா 800ல் 550 லோக்சபாலே வந்துடுது. அப்போ ஈஸியாக ஒரு அப்பர் ஹேண்ட் கிடச்சிருதில்ல, அதை அவாய்ட் பண்ணுன்றதுனால ஜாயின்ட் சிட்டிங் கிடையாது. இங்கே டெட்லாக் ஆச்சு அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டிங்க போங்க தான், ரைட்? நவ் இஃப் இட் சீக்ஸ் டு அமெண்ட் த ஃபெடரல் ப்ரொவிஷன்ஸ், திஸ் இஸ் வாட் ஐ வாஸ் டெல்லிங் யூ, இல்லையா? ஃபெடரல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சில விஷயங்கள் இருக்குது. லெட் அஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட் மாதிரி இருந்தாலோ, இல்லை ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், இந்த மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸில் கை வைக்கிற மாதிரி இருந்தாலோ, ஆர் ஆர்டிகல் 368 த லிமிட்டட் பவர் ஆஃப் த பார்லிமெண்ட் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன், அதையே அமெண்ட் பண்ணுற சில ப்ரொவிஷன்ஸ் இருந்தால் இதெல்லாம் ஃபெடரலில் வந்துடும். நிறைய விஷயங்கள் இருக்குது, உங்களுக்கு லக்ஷ்மிகாந்தில் கொடுத்துருப்பாங்க. யூ கேன் ஜஸ்ட் கிளான்ஸ் த்ரூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நவ் அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணுமா? இட் ஷுட் ஆல்சோ பி ராட்டிஃபைட் பை த லெஜிஸ்லேச்சர் ஆஃப் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட்ஸ். 28 ஸ்டேட் இருக்குன்னா அட்லீஸ்ட் 14 ஸ்டேட்ஸ் ஹேவ் டு ராட்டிஃபை. என்ன மெஜாரிட்டியில்? சிம்பிள் மெஜாரிட்டி. இஸ் தட் கிளியர்? ஃபைன். ஆஃப்டர் டியூலி பாஸ்ட் பை போத் த ஹவுசஸ், இவங்க எல்லாம் பாஸ் பண்ணிட்டு தேவைப்பட்டா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸும் சிம்பிள் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணணும். இந்த போத் த ஹவுசஸ் வில் பாஸ் பை ஸ்பெஷல் மெஜாரிட்டி. என்ன பண்ணுவாங்க? த பில் வில் பி பிரசன்ட் டு த பிரசிடென்ட் ஃபார் த அசென்ட். இப்போ அசென்ட்டுக்காக கையெழுத்துக்காக பிரசிடென்ட்டை போகும். நவ் வாட் ஹேப்பன்ஸ்? See here, the president must give his assent to the bill. See, unlike usual ஒரு ஆர்டினரி பில் இல்லை மணி பில்லில் சில ரிசர்வேஷன்ஸ் இருக்குது. பட் அட்லீஸ்ட் ஆர்டினரி பில் இல்லை ஃபினான்ஸ் பில் இந்த மாதிரிலாம் உள்ளே போகும்பொழுது பிரசிடென்ட் ஹேஸ் அ லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். என்ன ஆப்ஷன் இருக்குது? அவர் அதை அசென்ட் கொடுக்கலாம், இல்லை வித்ஹோல்ட் பண்ணலாம். நம்ம பாக்கெட் வீட்டோலாம் படிச்சிருப்போம். இல்லை வித்ஹோல்ட் பண்ணலாம், ரிட்டர்ன் பண்ணலாம், ரிஜெக்ட், இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் ஸ்ட்ரிக்டாக ஒரு பாயிண்ட் இருக்குது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும். அவர்கிட்ட வந்தால் எக்ஸ்கியூஸ் மீ சைன் போட்டு தாங்க ஆகணும் நீங்கள் அப்படின்னு. இல்லை அதை சார் சைன் போட்டுருங்க சார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இது ரெண்டுத்தில் ஒன்று தொடுங்க, ஃபினிஷ். அதே தான். அதை எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, see here, the 24th Constitution Amendment Act 1971 made it obligatory for the president to give assent. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 24/7 எப்போ வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லை நீட்டினாலும் அவர் சைன் போட்டு தான் ஆகணும். 24th Constitution Amendment, right? Fine. Now, after the president's assent, obviously the bill becomes an act. That is a constitution amendment, and the constitution stands amended in accordance with the terms of the act. So இந்த ஆக்டுக்கு பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக எப்படி நீங்கள் அமெண்ட் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணதாக எடுத்துக்கொள்ளப்படும். திஸ் இஸ் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். இன்னொரு ஒரு சின்ன விஷயங்கள் கொடுங்க. நான் எப்போவுமே சொல்வேன், யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் இஸ் ஆல்வேஸ் நாட் அபவுட் டஃப் கொஷின்ஸ், ரொம்ப ஈஸி கொஷின்ஸும் வரும். இப்போ இந்த ப்ரொசீஜர்லேருந்து டைப் ஆஃப் கொஷின்ஸ் எப்படி வரலான்னு ஒரு ஐடியா கொடுத்தேன் இல்லையா? 2024 நினைக்கிறேன் ஒரு கேள்வி வந்துருந்துச்சு. எப்படி வந்துருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாகவே which of the following steps can the parliament take while amending the constitution? It can add, repeal or modify. இது அப்படியே ஃபஸ்ட் லைன்லேயே இருக்கும். நீங்கள் லக்ஷ்மிகாந்தில் படிச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஆட் பண்ணலாம், கான்ஸ்டியூஷனில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணலாம், இல்லை அதை மாடிஃபை பண்ணலாம், இல்லை ரிப்பீல் எடுத்துடலாம், மூணுமே பண்ண முடியுமே. இதை 3 பாயிண்ட்டாக கொடுத்துட்டு ஒன்லி 1 ஆப்ஷன், ஒன்லி 2 ஆப்ஷனை கேட்டிருந்தாங்க. சி ஜஸ்ட் பை லுக்கிங் அட் இட் 3 அடிச்சு வந்துட்டே இருக்கலாம். இப்படிப்பட்ட கேள்விகளும் வருது. ஓகே, அண்ட் திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் கான்செப்சுவலி அண்ட் ஐடியா வைஸ். ஸோ ஐ ஹோப் இதில் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கான்செப்சுவல் கிளாரிட்டி கிடச்சிருக்கும், கன்ஃபியூஷன் இல்லாமல் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கோ ஆஸ்பிரண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். I'll see you in the next video. Thank you so much.